நான் ரொம்ப சிம்பிளாவே ஒரு கேள்வி கேட்கிறேன். கிளை கட்டமைப்பு இல்ல. நீங்க எங்க உட்காந்து உறுப்பினர் பதிவு போடுறீங்க? சிம் கார்டு விற்பாங்கல்ல, பஸ் ஸ்டாண்டுக்கு உட்காந்து ஒரு கொடையை வச்சுட்டு, அது மாதிரி பஸ் ஸ்டாண்டு உட்காந்துட்டு ஒரு கொடையை வச்சுட்டு நீங்க உறுப்பினர் பதிவு போட்டீங்க. அதுக்கப்புறம் மை டிவிகே என்கிற ஒரு ஆப்பை பாஜகவினுடைய RSS மெம்பரை வச்சு உருவாக்கி அவர் கண்ட்ரோல்ல இருக்கு. இப்ப மை டிவி ஆப்ல உங்க நம்பரை போட்டு உள்ள போய் உங்களை உறுப்பினரா பஞ்சுக்கலாம். நீ எந்த இடத்துல இருக்க, நீ உண்மையான ஆளா என்ன ஏது ஒரு தகவலும் இல்லை. இப்படி நீங்க சம்பந்தமே இல்லாத இடத்துல உறுப்பினர் பதிவு போட்டா எங்க போய் கிளை அமைப்பீங்க? இப்ப நாங்க என்ன பண்ணுவோம், நேரடியா வீடுகளுக்கு போவோம். அந்த வீட்டுக்கு போய் அவங்களோட பேசி அவங்க கிட்ட பதிவுக்கு 5 ரூபாயோ 20 ரூபாயோ அந்தந்த அமைப்புகளுக்கு ஒரு ரூபாய் இருக்கு, அதை வாங்கிட்டு அவங்கள உறுப்பினர் பதிவு போட்டுட்டு அங்க இருக்கிற உறுப்பினர் பதிவு போட்ட வீடுகளை ஒருங்கிணைத்து ஒரு கிளை அமைப்போம். இதுதான் ப்ராசஸ். ஒரு தெருவில் ஒரு 10 வீடை போட்டிருக்கோம், 10 வீடு கான்பிடென்ட் தருதுன்னா அந்த 10 வீட்டை சேர்த்து ஒரு 50 வீடு 100 வீடு கூட இருக்கலாம். ஒரு 15 வீடு நமக்கு நெருக்கமா வர்றாங்கன்னா அவங்கள வச்சு ஒரு கிளை அமைப்போம். இதுதான் ப்ராசஸே. இப்படிதான் எல்லா கட்சியும் வளர்ந்தது. ஆனா இதுக்கு எந்த அடிப்படை இல்லையே, கிளையே இல்லையே. ரெண்டாவது, பூத் லெவல்ல கமிட்டி வேணும், பூத் மெம்பர்ஸ் வேணும். யார் பூத் மெம்பர்ஸ்? ஃபார்ம் 6 என்ன, ஃபார்ம் 7 என்ன தெரியும்? டிவிகே அண்ணன் விஜய் மாசு, அப்புறம் ஹார்ட், இதை தவிர என்ன தெரியும்? அப்ப ஒன்னும் தெரியாது. கட்டமைப்பு இல்லை.